தம்பி கொஞ்சம் அப்படியே இரு. என்ன நீ இதெல்லாம்? என்ன கேட்டா உங்க அண்ணனை கேளு. அண்ணா என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லடா. என்னன்னா அண்ணி பூசணிக்காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்துறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. இந்த கல்லுக்கு தப்புனாலும் தப்பலாம், இந்த பொல்லாத கண்ணுக்கு மட்டும் தப்ப முடியாது தம்பி. அவங்க யாராவது ஒன்ன பார்த்து திருச்சி போட்டிருந்தாங்கன்னா? அண்ணி கொஞ்சம் எப்படி வாங்க. ஏன் தம்பி? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாது. அண்ணன் பக்கத்துல இருந்து. என்னடா எழுந்திரி. அண்ணா எனக்கு எவ்வளவு புகழ் வந்தாலும் அவ்வளவு நீங்களும் அண்ணியும் கொடுத்த பிச்சுதான். சரி சரி. மாணிக்கம், அம்மா தம்பி கொஞ்சம் துண்ணூறு போடுமா. ரெண்டு கண்ணாட்டம். நல்லா இருங்கடா தம்பி. முதலாளி உன்னை நாளை காலையில வீட்டுக்கு வர சொன்னாரு, போய் பாரு. இந்தாமா ஒரு காலனாவே கடலை கொடு. இந்தா. என்னமா துக்குனோண்டு இருக்கு? ஆமா, நீ குடுக்கிற காசுக்கு கை ரொம்ப இருக்குமா? பாப்பா, ஏ பாப்பா, இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? ஆமா, இன்னைக்கு உன் மாமா வந்தானா? இல்லம்மா. அவன் இன்னைக்கு வந்தானா வீட்டுக்குள்ள விடாத. 4 மாசமா ஒரு காலனா கூட கொடுக்கல. அவன் பொட்டலர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பீடியும் சிகரெட்டும் சீட்டாட்டமா தொலைக்கிறான். அவனை உள்ள விடாத. இது எங்க அக்கா வீடு தானே, நான் அப்படித்தான் வருவேன். நீ யாருடி கேட்கன்னு? அக்காவா? அக்கா தம்பி சம்பாரிச்சு தானே கொடுக்குறாரு. காலி பையன். அவனால காலனாவுக்கு வழி உண்டா? ரொம்ப கோவமா இருக்காங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்காங்க. நீ எப்ப வருவேன்னு அதான் கேட்டேன். எதுக்கு? உன் கழுத்தை பிடிச்சி தள்ள. எதுக்கு தள்ளுறது? ஏன் தள்ளுறது? ஏன் வீட்டுக்கு நான் வருவேன். என்ன யாரு? உன்னை பார்த்தா கடலை விக்கிற பொண்ணு மாதிரியா இருக்குது. பயாஸ்கோப்ல வர்ற ஹீரோயினி மாதிரியில இருக்குது. கொஞ்சாத கொஞ்சாத ஹீரோயினி கொஞ்சம் மாதிரி இருக்குது. லவ் சீன் பாக்குற மாதிரி இருக்குது. வர்ணனை போதும். இது பிக்காத பிக்காத பிக்காத. உனக்காதான் கொண்டாந்துருக்கீங்க. வா உட்காரு. இந்தா பூவு. அடே, நீதான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கிய. இது என்ன செய்யறது? சரி, எங்க அக்கா வச்சுக்க சொல்லு. எங்க அக்கா வச்சுக்க. நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும். இந்த வளையல் 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 போட்டுக்க. இந்த ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு. நாய்க்கா? அதுகிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வரேன். நீ தின்னு. இத பார், ஒரு பொட்டி. இந்த பொட்டியில விரல் சாயம், உதட்டு சாயம், தலைக்கு தைலம், கண்ணுக்கு பிசினி, முகத்துக்கு மாவு. போதும் போதும். உன் பவுடரும் நீயும். அம்மா பணம் கேக்குறாங்களே, என்ன செய்வியா? பணமா? எதுக்கு பணம்? காதலுக்கு வேண்டியது காசா பணமா? ஒரு கட்டழகி ஒரு கட்டழகை 2 பேர் இருக்கும் போது காசு எதுக்கு? அது உங்க அக்காவுக்கு தெரியலையே. அது கிடக்குது பிசாசு. உன்னை வீட்டை விட்டு விரட்ட சொல்லிருக்காங்க. இப்போ உண்மையாவா? ஆமா. நிஜமாவா? ஆமா. நான் போயிடுவேன். ஒரு காதலியை காதலன் தவிக்க விட்டு போக கூடாதே. அது நம்ம தமிழ் பண்புக்கே விரோதமாச்சுன்னு நின்னுகிட்டு இருக்கிறேன். அதனால பரவாயில்ல, நீ போ. போயிடுவேன், நிச்சயமா போயிடுவேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட அந்த பக்கம் வரமாட்டேன். என்னடி இது? ஆட்டமும் பாட்டம் ஒரே அமக்களமா இருக்கு. நான் இல்லம்மா, மாமாதான். வணக்கக்கா. வணக்கம். நல்ல மாம. காலனா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல, கைய கொடுத்துட்டு இப்படி ஆடுறான். நீ ஆடாத. பூமாதேவி என் மேல கோச்சுக்குவா. ஏண்டா, உனக்கு வெக்கம் இல்ல? வெக்கத்துக்கு மரியாதை கொடுத்தான கொல்ல பக்கம் வர்றேன். உள்ள பக்கம் வர்றியா? கவரு வச்சு போறேன் பாரு. ஏறி குச்சிடம் பாரு. ஏண்டா இப்படி இருக்கிற? 4 நாளா குளிக்கல, அசிங்கமா இருக்கேனா? நல்லாதான் இருக்க. இந்த பாருடா, 1000-500 சம்பாரிச்சு ஒழுங்கா மரியாதையா அவ கழுத்துல தாலிய கட்டுறியா, இல்ல வேற யாருக்கா? வேற யாருக்கா கொடுத்துருவியா? கொடுத்துருவியா? கொடுத்து பாரு. எந்த சீமாய் கழுத்துல தாலியை கட்டுறது?
கைய வெட்டி விடுவேன். இந்த இடத்துல குரலக்கு போடா அப்படி. டேய் அங்க எங்கடா போற? நான் ரொம்ப நேர்மையான மனுஷன். நான் எந்த பக்கம் வந்தேனோ அந்த பக்கம் தான் போவேன். ஏய் அங்க என்னடி பார்வை? அடக்கி எக்கடி, ஐயோ பேயடி பேயடி எக்கடி. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா உள்ள போ. ஏன் இங்கே இருக்கலாமே? வேண்டாம் ஜெயந்தி, எங்க வர்றவங்க போறவங்க தொந்தரவு தாங்க முடியாது. வா என் ரூமுக்கே போ. உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன் சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சந்தோஷம்னு சொல்லிட்டா போறாது. சாயங்காலம் அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அதுல நான் என்ன செய்யணும்? டான்ஸ் பண்ணணும். வேண்டாம் மாலதி. பாத்தியா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆடுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருத்திதான். இல்ல மாலதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ காலேஜ்ல எவ்வளவு ஜோரா ஆடிருக்கே. யாரு மாணிக்கமா? வா பா வா. யாரு? அதான் நேத்துக்கு மிஷின் ரிப்பேர் பண்ணாரு, அவர் வந்திருக்கா போல இருக்கு. கொஞ்சம் இரு ஜெயந்தி, இதோ வந்துட்டேன். வாப்பா உட்கார். உட்கார்ப்பா, பரவாயில்ல, சும்மா உட்கார். நீங்க வர சொன்னதா எங்க அண்ணன் சொன்னாருங்க. ஆமா மாணிக்கம், நேத்து நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஒண்ணும் வேண்டாங்க. 1000 தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களா, அதை போதும். சும்மா சொல்லப்பா, உன்னை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டினதே ரொம்ப பெருசு. இதுக்கெல்லாம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்தா அது சரியில்லைங்க. வர்றேங்க. வணக்கம். மாணிக்கம், பணம் தான் வாங்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு யோசனை தோணுது, அப்படி செய்ய. என்னங்க? நீ நம்ம மில்லியே வேலைக்கு இருந்துட்ட என்ன? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அதை மறுத்து பேசுறது சரியில்லை. இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இதுக்கு என்னப்பா அண்ணன் கிட்ட சொல்றது? அவன் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான்? நான் கீழ்ச்ச கோட்டை உங்க அண்ணன் தாண்டவே மாட்டான். நாளையில இருந்து நீ நம்ம மில்ல சீஃப் மெக்கானிக், 150 ரூபாய் சம்பளம். சரின்னு சொல்லு. ரொம்ப நன்றி. வெரி குட். நாளைக்கே வேலைக்கு வந்து மாலதி, நான் ஆபீஸ் போறேம்மா. பாய். வணக்கம். அப்பா, என்னம்மா? சாயங்காலம் பார்ட்டி இருக்கே, அதுக்கு இவர் கூட. ஆமா ஆமா மாணிக்கா, சாயங்காலம் நம்ம மாலதி பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு, அதுக்கு நீயும் வரணும். வரேங்க. வணக்கம். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். வரேன். மன்னிச்சுக்க ஜெயந்தி, உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல மாலதி, நான் இன்னைக்கு ஆடுறேன். நிஜமாவா? ஆமா மாலதி, இன்னைக்கு ஆடாம வேற எப்போ ஆட போறேன்? ஹலோ ஜெயந்தி. வா மாலதி. ஜெயந்தி, நேற்று ரொம்ப பிரமாதம் ஆடினேன். யார பாரு உன் பேச்சுதான். அப்படியெல்லாம் சொல்லாதே மாலதி. உனக்கு என்ன தெரியும்? நேற்று பார்த்தவங்களெல்லாம் அப்படியே மயங்கி போய் நின்னுட்டாங்க. ஜெயந்தி, அந்த புது மெக்கானிக் வேலைக்கு வந்துட்டாரா? ஓ, இப்ப எங்க இருக்கார் அவர்? மிஷின் ஹால்ல இருப்பார். சரி, நான் வரேன்.
ஓ வணக்கம். நேற்று விழா எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா இருந்தது. ராத்திரி நாட்டியத்தை கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே? நீங்களும் தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இல்லையே, நான் உங்களையிலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப டான்ஸ்ல முழுகி போயிட்டீங்க. மன்னிக்கணும். இப்ப வேலையில முழுகி போயிட்டீங்க. இதுவும் உங்க வேலை தானே? அப்படியா? மிஸ்டர் மாணிக்கம், என் கடியாரம் சரியாவே ஓடல, என்னன்னு பாருங்க. நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்துல உங்க காது கேட்கல போல இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. வேலை செய்யவே விட மாட்டீங்க போல இருக்க. மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கோவம் வந்தா கூட அது ஒரு அழகா இருக்கு. ஜெயந்தி, நீ இவ்வளவு படிச்சிருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் தெரியல. நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக குறுக்க வந்தேன்? நானா குறுக்க வந்தேன்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வந்தேன். இது ஒரு தவறா மாலதி? தவறு ஒண்ணுமில்லை. நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாலேயே வந்து பாக்குறது சரியில்லைன்னு சொன்னேன்.